ஜோதிட நலசங்க கௌரவ தலைவர் எம்.ஏ. ஜெய் அருண்கள் ஐயா அவர்கள் முதலாம் பாகத்தை சிறு சுருக்கமாக பேச ஐயா அவர்களை வருக வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஜோதிட கலைய அடிப்படையிலிருந்து முதுநிலை வரையும் கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலய நிறுவனர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததான் எனக்கு பல்வேறு குருநாதர்கள் வந்து இருக்கிறாங்க. அதுல எப்படின்னா வாஸ்துக்கு ஒரு குருநாதர், இந்த மாதிரி எக்ஸட்ரா 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 இந்த மாதிரி நிறைய குருநாதர்கள் இருக்காங்க. அவங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா இந்த நம்மளுடைய தருமபுரி அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த ஜெயபால் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அவர் தலைமை தாங்கினாலும் நாம எல்லாரும் ஒன்றிணையணும் இல்லையா? அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா நான் வந்து ஒரு கருத்தரங்கத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா அந்த மாதிரி வந்து நிறைய கருத்தரங்கம் போவேன். நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால அதிகமா அங்கதான் போவேன். அங்க போகும்போது என் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா, நாம எங்க போனாலுமே நம்மளுடைய சொந்த இடம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கு வெளியில வந்து எங்க வேணாலும் மரியாதை கிடைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கடைசியில வந்து நம்மளுடைய ஆன்மை என்ன சொல்லுமா, வாழும்போது வேணுமா அது நல்லா இருக்கும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி தருவாயில நம்மளுக்கு சொந்தமா ஒரு இடமாவது இருந்து அந்த சொந்த இடத்துல நம்மளுடைய உயிர் பிரிகிறதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஆத்மா வந்து விரும்பணும். இப்போ அந்த மாதிரிதான் நாம ஒரு கருத்தரங்கம் பாக்குறதுக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை அங்கங்க எங்கனாலும் போவோம். ஆனா நம்மளுடைய சொந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கருத்தரங்கம் பண்ணணும் அப்படின்னா அது மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும். ஏன்னா எல்லா இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு தலைப்புல பேசதான் போறாங்க இல்லையா? நாம உட்காந்து கேட்கதான் போறோம். ஆனா இன்னைக்கு நாம பேசுற நிலைமையில இருக்கிறோம். நம்ம பேசுனத வருங்காலத்துல வந்து எல்லாரும் கேட்கிற நிலைமையில இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதனால அந்த விதத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு நாமே அனைவரும் வந்து கைத்தடிக்கிறது வந்து ரொம்ப நான் பெருமையா நினைக்கிறேன். ஆனா இந்த கைத்தறதுல ஒரு சுயநலம்னு ஒண்ணு இருக்குது. ஏன் அப்படின்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இல்லையா, இந்த கை தட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நாமே ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து அந்த தூக்க கலைப்புல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். எடுத்துக்காட்டுக்கு நான் தூங்கிதான் விழுந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் முதல்ல பேசிடுறேன் அப்படின்னு. சரி, நீலகண்ட சாஸ்திரி ஐயா வந்து சரி பேசுறதுனால நம்ம அதனால வந்து சரி ஓகே ஐயா பேசிட்டோம், நாம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டா ஒரு பாத்திங்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஓவரா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் வாண்டடாதான் நான் போய் பேசி முடிச்சிடறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வந்து தொழில்நுட்ப முறையமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குறிப்பிட்ட டைமிங் மூலம் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும் இல்லையா? சோ அதனால நம்மளுடைய மீட்டிங் வந்து ஒரு 3 மணிக்கு 3:30 முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரி, அந்த வகையில பார்க்கும்போது நம்ம தம்பி வந்து என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு 3/4 மணி நேரத்தை எடுத்துக்கினாரு. எங்களுக்கு கொடுத்த 10 நிமிஷத்துல அவரு என்ன பண்ணாரு சேர்த்து எடுத்துக்கினாரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நாம வந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் ஒரு நல்ல விஷயமா பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஆரம்பத்துல வந்து ஐயா போன் பண்ணி கேட்டாரு, ஐயா இன்னைக்கு நாம வந்து முதல் மாதாந்திர கருத்தரங்கம் என்ன தலைப்புங்க ஐயா போடலாம் அப்படின்னு கேட்டாரு. சரி, நான் என்ன பண்ண ஒரு இல்லைங்க நீங்களே ஒரு தலைப்பு என்ன வேணாலும் போட்டுக்குங்க, அதில் நான் பேசிடுறேன் அப்படின்னு. ஐயா வந்து சொன்ன ஒரு விஷயம், ஐயா இன்னைக்கு முதல் மாதாந்திர கருத்தரங்கம், அதனால ஒரு முதல் பாங்கத்தை போய் ஏதாச்சும் பேசிடுங்க ஐயான்னாரு. சரி, நானும் வந்து அப்ப வந்து நான் பார்க்கல. மேக்சிமம் வந்து நம்மளுடைய அவங்களுடைய ஜாதகத்தை வந்து எடுத்து நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? நாம என்ன நம்ம ஜோதிடர்களா இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை ஓபன் பண்ணி கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஒரு சிங்க் என்ன அப்படின்னா, நான் ஒரு 7:30 இருக்கும் பஸ்ல வரும்போது இன்னைக்கு என்னுடைய ஜாதகத்தை ஓபன் பண்ணி பார்த்தேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு முதல் கருத்தரங்கு ஏன் பேசுறோம் அப்படின்னு. இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ராசி இன்னைக்குதான் எனக்கு குரு ஸ்டார்ட். அதே போல வந்து இந்த முதல் பார்வத்துக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னா, எனக்கு வந்து லக்கணத்துல வந்து சந்திர பகவான்,
இங்க பேசுற அங்க பதத்துல சந்திரான்னு ஒண்ணு எழுதி இருக்குது. சரி இத்தனை இது சரி ஓகே, முதல் பேச்சே வந்து இந்த மாதிரிலாம் ஒரு சிக்காகுதா? சரி ஒரு குரு வர்றது ரொம்ப நல்லது தானே. சரி அந்த விதத்துல வந்து முதல் நாளே வந்து நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்திலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான ஒரு தன்மைகள் வந்து இருக்கும். இந்த ஒவ்வொரு பாவகத்துக்கும் இப்ப ஒன்றாம் பாவகம் வரிசையா போயிட்டு இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? அது எப்படியெல்லாம் அமைச்சிருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப 2ஆம் பாவகம்னா அதுக்கு ஒரு காரகத்துவம், 3ஆம் பாவகம்னா அதுக்கு ஒரு காரகத்துவம், 4ன்னா அதுக்கு ஒண்ணு, 5ன்னா அதுக்கு ஒண்ணு. இப்படி வரிசையா போயிட்டு இருக்கிறத வந்து எதனுடைய அடிப்படையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா பாவத்துக்குமே வந்து காரகத்துவம் பிரிச்சு வச்சிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம 4ஆம் பாவம்னா சொத்துன்னு சொல்லுவோம், அது 5ஆம் பாவம்னா பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம். இப்போ 4ஆம் பாவகம்னா மனசுன்னு சொல்லுவோம், 5ஆம் பாவகம்னா ஆள் மனசுன்னு சொல்லுவோம். இப்ப இங்கேயும் சொத்து தான், இங்கேயும் மனசுதான், அங்கேயும் ஒரு சொத்து தான், அங்கேயும் மனசுதான். ஆனா வேரியேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு பாத்தீங்களா? நம்ம உடல் உறுப்புல 4ஆம் பாவகத்திலையும் இதைன்னு சொல்லுவோம், 5ஆம் பாவகத்திலையும் இதைன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா இந்த 4ஆம் பாவக இதயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசு அப்படின்ற பெரிய கார்த்தின்னு ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா? அது அந்த 5ஆம் பாவங்கன்றது உள் மனசு, இப்ப உள்ள இருக்கிறது. இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2ஆம் பாவகம் அதே போலதான். இப்போ அதனுடைய பரிணாம வளர்ச்சியில தான் நம்மளுடைய பாவகம் வந்து பிரிஞ்சு 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 போயிருக்கு. இது நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து முதல் பாவகம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான பாவகம் இல்லையா? நம்மளுடைய இந்த பிறவியில நாம என்னத்தை வந்து அனுபவிக்கிறோம், அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, போன ஜென்மத்தோடைய பிறவியோட தொடர்ச்சியை தான் இந்த ஜென்மத்தை நம்ம அனுபவிப்போம் இல்லையா? சரி ஓகே, இது எப்படி எல்லாம் மாறுபடுது? இந்த லக்கணத்துல வந்து என்னதான் அப்படி இந்த லக்கணம்? நமக்கு 1008 உறவுகள் வந்து இருக்கலாம், நமக்கு மத்த பாவங்கள் எல்லாமே வலிமையா இருக்கலாம். மத்த பாவங்கள் வலுத்திருந்து லக்னம் வலிமையா இல்லாம போனா ஏதாச்சும் யூஸா? ஒரு யூஸும் கிடையாது. நமக்கு வந்து வீடு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன பண்றது? நம்ம நல்லா இருக்கணுமே. நமக்கு பசங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன பண்றது? நாம நல்லா இருக்கணுமே. ஒரு ஜாதகத்தில் லக்கணம் கெட்டு போய் இது எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த ஜாதகத்திற்கான ஒரு யூஸுமே கிடையவே கிடையாது. சரி, இந்த லக்கணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்நிலையில் எதையெல்லாம் மாற்ற முடியாதோ அதெல்லாம் லக்னம். எதையெல்லாம் நம்ம ஒரு விஷயத்த வந்து இதெல்லாம் மாத்தவே முடியாது நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அதை சொல்றது எது அப்படின்னா லக்கணம் தான் சொல்லும். அது என்ன சார் மாத்த முடியாது? நாம ஒரு ஜாதியில பிறக்கிறோம், அதை நம்ம மாத்த முடியுமா? அதை பத்தி சொல்றது லக்கணம். நாம வந்து பாத்தீங்கன்னா கருப்பா சிவப்பான்னு பாக்குறோம், இப்ப கிருமி போட்டு சிவப்பாயிடும், அது வேற. பட் நம்மளுடைய தோற்றம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த தோற்றத்தை மாத்த முடியுமானா மாத்த முடியாது. நம்மளுடைய சிந்தனையை வந்து பாத்தீங்கன்னா டைமிங்கு தகுந்த மாதிரி வந்து மாத்த முடியுமானா ஆரம்பத்துல வந்து நம்ம ஒரு குறிக்கோளோட போயிருப்போம், அந்த குறிக்கோளை வந்து நம்ம சப் குறிக்கோளா எது போனாலுமே அந்த மெயின் குறிக்கோளை முடியாது இல்லையா? இப்போ அந்த மாதிரி நம்மளுடைய எது மாத்த முடியாதுன்னு ஒண்ணு சொல்றோமோ அது எல்லாமே லக்கணம் நடக்கும். சரி, இந்த லக்கணம்லாம் என்ன அப்படின்னா ஒரு சில ஜாதக அமைப்பு வந்து இருக்கும். என்ன அப்படின்னா ஒருத்தன் வந்து பூர்வீகத்திலேயே வாழுவான், இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு இடம் பெயர்ந்து போய் வாழுவான், இன்னொருத்த வந்து வெளிநாட்டுல போய் வாழுவான். சரி, இந்த வெளிநாட்டுல போய் வாழ்றவன் கடைசி வரைக்கும் வெளிநாட்டுல இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒருத்தன் வெளிநாட்டுக்கு வர என்ன பண்ணுவான்? கிரீன் கார்டு கிடைக்கிறவன் கிரீன் கார்டு கிடைச்சு அங்கேயே இருக்க போறான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஒரு கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு மீண்டும் தாயகம் திரும்பிடுவான். அப்ப அதுக்கெல்லாம் எது வந்து மெயின் காரணமா இருக்குது அப்படின்னா இந்த லக்னம் தான். இந்த லக்னம் எப்ப வந்து நமக்கு வந்து 5ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் தொடர்பு கொள்ளுதோ அவன் என்னதான் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி என்னைக்காவது அவன் வந்து தாய்நாட்டுக்கு வந்துடுவான்னு அர்த்தம். இன்னொருத்தர் கேட்பாங்க, சார் நான் வெளிநாட்டிலேயே வந்து செட்டில் ஆகலாம்ங்கிறேன், இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவன் லக்கணம் எப்படி இருக்கணும்? 159 தொடர்பு இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தானா ஒரு நீண்ட நாள் வந்து அவன் தாக்கு பிடிப்பான். அதே போல நாம ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு 4ஆம் பாவகமும் 7ஆம் பாவகம் வலுத்து இருக்கணும். இப்ப இன்னைக்கு நாம வந்து நான் வந்து எங்க ஊர்ல இருந்து தர்மபுரியில வந்து நான் எனக்கு 7ஆம் பாவகம்
எனக்கு இங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நான் கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்நாள வந்து நான் கழிக்க முடியும். அப்போ அதன் அடிப்படையில அவனுக்கு வந்து வெளிநாட்டு பாவங்களுக்கு வந்து 4-7 கரெக்டா இருந்துச்சுன்னா அதன் மூலியமா அங்கீகாரம் கிடைக்கும்னு அர்த்தம். அப்ப 4-7 கெட்டு போச்சுன்னா அவன் வெளிநாட்டுல அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, போறவன் சீக்கிரமா மூட்டை முடிச்சோட திரும்பி வந்துருவான்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம லக்னத்தை பத்தி பார்ப்போம். யார் ஜாதகத்துக்கு லக்னாதிபதி அந்த லக்னத்துக்கு வந்து 6-8-12க்கு போகாம இருக்குதோ, யாருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி அந்த லக்னத்திற்கு 6-8-12க்கு போகாம இருக்குதோ, லக்னத்துக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அந்த லக்னத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். சார் 6-8-12 இருக்குது சார் அப்படின்னா மத்த பாவத்துக்கு யூஸா இருக்கும். எப்படின்னா இப்ப 2ஆம் பாவத்துக்கு வந்து நம்மளுடைய லக்னத்துக்கு வருமா, இதுக்கெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லா சாதகமா எப்படின்னா நாம ஓடி ஓடி நம்ம லக்னாதிபதி 6க்கு வருஷம் வச்சுங்க, நாம ஓடி ஓடி உழைப்போம், சோறு தண்ணி இல்லாம உழைப்போம். ஆனா அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும், நமக்கு யூஸ் கிடையாது. ஆனா நம்ம குடும்பத்துக்கு அது வந்து 5ஆம் மாறுதா, இப்ப என்ன பண்ணோம், குடும்பத்துக்கு சூப்பரா இருக்கும். என்ன பண்ணுது, குடும்பம் வந்து பூர்வ புண்ணியம் செஞ்ச மாதிரி அதுக்கு முன்னாடி குடும்பத்துக்காக வர்றான் குடும்பம் இந்த அமைப்பு. இப்போ நம்ம லக்னாதிபதி இப்ப 8க்கு கொஸ்டின் வைங்க, நாம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆசை கனவு பூரா தியாகம் பண்ணிட்டு அப்படியே ஓடி 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 உழைப்போம் இல்லையா? ஆனா அது நம்ம மனைவிக்கு என்னவா ஆகுது, 2ஆம் பாவமா வருதா, நம்ம மனைவிக்கு நல்ல துட்டு வரும் நம்ம மூலியமா. ஆனா நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் பொண்டாட்டி கையில தான் ஏன் கொடுக்குறேன், என்னால 1 ரூபா கூட முடியல அப்படின்றாங்க பாத்தீங்களா? இதுல அந்த மாதிரிதான். இப்ப 12க்கு போகும்போது எப்படிதான், இவன் தூக்கனா வேணான்னு தெரியாது, இவன் தூங்காம கொள்ளாம கூட வேலை செய்வான். ஆனா அதை வந்து அவனுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. இதனாலதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு தனி நபர் ஒரு தனி மனிதனுக்கு லக்னம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அந்த லக்னாதிபதி கையில தானே இருக்குது. நான் ஒரு விஷயத்துல வந்து நான் சந்தோஷம் அடையிறதும் சந்தோஷம் அடையாம இருக்கிறதும் எல்லாமே இருக்குது. போயா எனக்கு இல்லாத சொத்தா, ஆனா எனக்கு மனசுல நிம்மதியே இல்லையா, அவங்கள்ட்ட சொத்து இருக்குது, சொத்து வச்சு நிம்மதியை வாங்க வேண்டியதானே, வாங்க முடியுமா, முடியாது. அப்போ மத்த பாவங்கள் வலுத்திருந்து லக்னம் ஒரு யூஸுமே கிடையாது. இதுல இன்னொரு அமைப்பு நமக்கு இருக்கும். இப்போ லக்னாதிபதியில ஒரு சில பேருக்கு வக்கரமா இருக்கும், ஒரு சில பேருக்குல நிறைய பேர் ஜோதிடர்களுக்கு முக்காவாசி பேர் கண்டிப்பா வக்கரமா. ஓகேங்களா? இந்த லக்னாதிபதி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், டேய் அவனுக்கா அவன் ஒரு வக்கரம் பிடிச்சவன்டா, அவன் சொல்லிடாதீங்க. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம நல்ல பேர சொல்லுவோம், அவனுக்கு புரியாது. என்ன இப்படின்னா ஒரு 1 மணி நேரம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருப்போம், நீ ஏதோ சொன்னியே எனக்குதான் சரியா விலகல, ஏதோ உண்மை சொல்லுன்னு கேட்பான். சரி நாம என்ன பண்ணுவோம், இங்க ஏதோ கேட்கறான்ட்டு நம்ம வந்து இன்னொரு டைம் வந்து டேய் தம்பி இந்த மாதிரி இங்க பிரச்சனை இருக்குதுப்பா, நீ இதை பண்ணாதப்பா நம்ம இன்னொரு டைமும் சொல்லுவோம். போயா இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாரு அப்பவே புரியல, இன்னொரு டைம் சொல்லும் போது எனக்கு எல்லாம் புரிய போதா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் வந்துறீங்களா? அவங்களுக்கு எல்லாம் லக்னாதிபதி வக்கரமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த லக்னாதிபதி வக்கரமா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு டேய் தம்பி நாளைக்கு காலையில சார்பா 5 மணிக்கு ரெடியாரு, நாம வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படி நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கேட்கவே மாட்டான். ஆனா நீ எனக்கு 5 மணிக்கு போலான்னு எங்க சொல்லியானா தேர்தல ஞாபகம் இல்லைண்ணே. இந்த மாதிரி நம்மளுடைய இயல்புக்கு மாறா ஒருத்தன் வந்து விஷயம் செய்யறான், ஒரு ஆள் வந்து நீங்க சொல்றீங்க டேய் அப்பா அது செய்யாதனா செய்யறான்னா லக்னாதிபதி வர்க்க. சரி இந்த லக்னாதிபதி அஷ்டகமா இருக்கும்ல, லக்னாதிபதி அஷ்டகமா இருக்கும், அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, சரி அண்ணா நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ போறேன்னு எனக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லுவான். சரிடா தம்பி கங்க்ராச்சுலேஷன்டா, நீ போய் இன்டர்வியூல வந்து போய் பாஸ் பண்ணிட்டு வாரா நம்ம சொல்லுவான். அது வரையும் கேட்டவன் கடைசியா அந்த டைமிங் போகும்போது இல்லண்ணா எனக்கே தெரிஞ்சிருச்சு நான் போனா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகாதுன்னு, அதனால இப்ப நான் திடீர்னு என் முடிவு மாதிரி படுத்துட்டேன். இப்படி இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இப்ப இது வந்து நம்ம லக்னத்துக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு பாவத்துக்குமே இப்படிதான். சரிங்களா? சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிடர்களை வந்து கிட்ட வந்து கேட்பாங்க, ஐயா நான் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் கல்யாணம் பண்ணேன் என் வாழ்க்கை வந்து சூப்பரா இருக்குமா, இப்படிலாம் கொஸ்டின் வருமா? இப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தை 2 மிகப்பெரிய பிரிவா நம்ம பிரிக்கணும். 1 to 7ல இருந்து ஒரு பிரிவும், 7க்கு மேல ஒரு பிரிவும். இப்போ இந்த யாருக்கெல்லாம் வந்து இந்த லக்னாதிபதி 1ல இருந்து 7க்குள்ள இருக்குதோ அவன் என்ன பண்ணும் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். சரி பெரிய வந்து அவனுக்கு கஷ்டங்களை வந்து எது வராது எதா இருந்தாலும் தனியா சமாளிச்சுக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு வந்து 7க்கு மேல ஒருத்தங்கிட்ட இருக்குதுன்னு வைங்க, அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சந்தோஷம் என்னன்னு தெரியாது, ஒரு ஆக்டிவேட்னா என்னன்னு தெரியாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாதகருக்கு என்ன அப்படின்னா அந்த லக்னாதிபதி எந்த ஒரு சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா பாவத்துல இருக்குதுன்னு வைங்க, லக்னாதிபதி 10ல இருக்குது. இது நம்மளுடைய பிரிவுல 2வது பிரிவுல இருக்குது இல்லையா, திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின். இவனுக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு தொழில் பண்ணா அந்த அளவுக்கு சிறப்பாவே அவங்க அமையவே அமையாது. திருமணத்துக்கு முன்னாடி நான் வந்து தொழில் பண்றேன் அப்படின்னு தொழில் பண்ணானா அவனுக்கு வந்து சிறப்பா அமையவே அமையாது. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் தொழில் பண்ணா சிறப்பு இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் அவன் வந்து எப்படி தொழில் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 வெரைட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10ஆம் இடம் என்பது நம்மளுடைய கலத்திரத்துக்கு 4ஆம் பாவகமா. நீ கல்யாணம் பண்ணுப்பா, தொழில் வந்து நல்லாதான் இருக்கும். ஆனா நீ கல்யாணம் பண்ணா மட்டும் உனக்கு தொழில் நல்லா இருக்காது. ஒண்ணு பொண்ணோட அவங்க வீட்டுல போய் தொழில் பண்ண நல்லா இருக்கும். எப்படி பொண்ணோட வீடு ஏன் அப்படியே அந்த வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி இல்லையா 10ஆம் பாவகம், அப்ப பொண்ணோட வீட்டுல போய் நம்ம கஸ்தரோட வீட்டுல போய் தொழில் பண்ணாம பண்ணக்கூடாதா? பண்ணலாம். சரி உனக்கு அவளை கௌரவ குறைச்சலா இருக்குதா, பொண்ணோட அவங்க அம்மா என்ன அட்வைஸ் பண்ணுதோ அதை கேட்டு தொழில் பண்ணு. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ வீடுனால 4ஆம் பாவம் தான், அம்மானால 4ஆம் பாவம் தான். இதை தாண்டி வேற எங்கேயும் ஓடிட கூடாது. நம்ம பைபிள் கிரிமினல் ஆனவங்க ஏன் இது மட்டும் தான் இங்கதான் வேற இருக்கு இல்லையான்னு கேட்பாங்கல்ல. இப்போ நாம ஜோசியர் என்ன பண்ணுவோம், என்ன வந்து இப்ப நடைமுறைக்கு வந்து நமக்கு கரெக்ட் செட் ஆகுமோ அதை மட்டும் நம்ம சொல்லி வந்து அமைச்சா போதும். இவன் இப்படி யோசிப்பான். இப்ப நாம படிச்சவங்க சும்மாவா இருப்போம், பழைய ஆங்கில யோசிப்போம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி இந்த லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு சில வேரியேஷனா இருக்கு. அது வந்து நமக்கு சிந்தனை வந்து என்ன அப்படின்னா இந்த லக்னாதிபதியில 2 வகை இருக்கு இல்லையா. ஒண்ணு இவன் ஒருத்தரோட மனசை பார்ப்பானா இல்ல அவங்ககிட்ட கேட்ட பணத்தை பார்ப்பானு 2 விதம் இருக்குதா. ஒண்ணு மனமா பணமா. இப்ப இந்த வகையில போகும்போது இவன் இந்த பிறவில மனசை தேடி போறானா, மனசுனா ஒரு அரசியலோட இருப்பானா இல்ல பொருள் சிந்தனை, இங்கதான் தர்ம சிந்தனை பொருள் சிந்தனை. இந்த தர்ம சிந்தனை இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் பெருசா வந்து எதையும் வந்து எதிர்பார்க்க மாட்டான், பெருசா எதையும் எதிர்பார்க்க மாட்டான். ஆனா இந்த பண டிபார்ட்மெண்ட்ல போயிடுச்சுன்னு வைங்க, நடந்தா பணம் வேணும், நான் எங்க போனா பணம் வேணும், நான் இன்னைக்கு இவர் கூட பேசுறேன்னா அவன் மூலியமா எனக்கு ஏதாச்சும் ஆதாயம் வருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த காலத்துல என்ன பண்றது, அந்த மாதிரி இருக்கிறவன் நல்லா இருப்பான். நாம தர்ம சிந்தனையா போனோம் அப்படின்னா இவன் யாரா ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா காந்தி காலத்திலேயே காலாவதி ஆயிட்டு உட்காந்துக்கிறான். இப்ப இருக்கிற நாட்டு நடப்பு தெரியாம இப்படி அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு போய் நம்ம வீட்டுல போயிட்டு நான் இன்னைக்கு தர்ம சிந்தனையோட நான் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணேன் அப்படின்னா வயசுக்கு என்ன பண்ணும், சும்மா கழுவி ஊத்துமா ஊத்தாத, ஏயா நீ ஒண்ணுமே இந்த காலத்துல பொழைக்க தெரியாம இருக்கிற. சோ அந்த மாதிரி. சோ அப்படி இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்ம சிந்தனை என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து மாத்த முடியாது. தர்ம சிந்தனைன்றத பெரிய அளவுக்கு மாத்த முடியாது. ஏன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு இன்னைக்கு நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு மாத்தலாம் தவிர இந்த தர்ம சிந்தனை விட்டு வெளியே வரவே முடியாது. ஆனா இந்த பொருள் சிந்தனையில இருக்கலாம் பாருங்க, அவனை மட்டும் பயங்கரமா வாட்ச் பண்ணணும். நாம ஒரு காசு கொடுத்தோம் என்ன தெரியும் பண்ணுவான், டே தம்பி உடம்பு சரியில்ல அந்த மெடிக்கல்ல போய் நான் 50 ரூபா கொடுப்போம், அந்த மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வரான்னுவோம். இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், வாங்குறது என்னமோ ஒரு செட்டு மாத்திரையா தான் இருக்கும், அந்த ஒரு செட்டுக்கு 10 ரூபா தான் ரேட்டா இருக்கும். நம்ம கிட்ட என்ன வந்து கொடுத்துட்டு அண்ணா இந்த மாத்திரை வந்து இப்ப புதுசா வந்து மேனுபேக்சரிங் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்களா, இதை வந்து ஒரு செட்டு 25 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து 15 ரூபாய் ஆட்டை போட்டுன்னு நமக்கு மீதி வந்து 25 ரூபாய் கொடுப்பான். இந்த மாதிரி தன்மைதான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வந்து 2 கேட்டகரி வந்து வேரியேஷன் ஆகும். இப்ப அடுத்தது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் போயிட்டு பிறகு ஒரு விஷயம் நடக்கும். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ ஒரு விதத்துக்காக நான் வந்து ஒரு தொழில் லக்னாதிபதி வந்து எந்த ஒரு சாப்பில உட்காந்துருக்கிறாரோ நம்மளுடைய இந்த பிறவில வந்து அதனுடைய தேர்தல் தான் அதிகமா இருக்கு இல்லையா. இப்போ இந்த தனியா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்போ லக்னாதிபதி 2ஆம் இடத்துக்கு போச்சுன்னா சரிடா இவன் நல்லா கொஞ்சம் வருமானம் ஆள்றா அப்படின்னும். 3ஆம் இடத்துக்கு போச்சுன்னா சரி இவனுக்கு ஒரு இளைய சகோதரர் இருந்தா இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைய சகோதரர். இப்போ 4ஆம் இடம்னா இவன் கல்விக்கால அப்படியே இருப்பான், நம்ம வீடு கட்டணும் பெரிய லட்சியமா இருப்பான். இப்ப 5ஆம் பாவங்கன்னா தன்னுடைய முதல் குழந்தைய வந்து நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி வந்து தனியா போய் சிக்கிட்டானா பிரச்சனை இல்லை. இப்ப இந்த லக்னாதிபதி தனியா போய் ஒரு பாவகத்துல அமர்ந்தா பிரச்சனை கிடையாது.
இந்த கூட ஒரு 2-3 பேர் எல்லாம் சேர்ந்து போய் அமைஞ்சாங்கன்னு வைங்க, அங்கதான் வேற லெவல்ல இருக்காங்க. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது காமெடி இல்ல, கொஞ்சம் நான் எப்பயுமே வந்து ஒரு கிளாஸ் எடுக்குன்னா கொஞ்சம் காமெடியா கொண்டு போவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு தூக்கம் வந்தாலும் வராது, சிரிக்கும் போது கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லக்னாதிபதி 5க்கு போயிடுச்சுன்னு வைங்க, 5க்கு போய் தனியா இருந்தா பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த 5ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவாதிபதி கூட சேர்ந்து போய் 5க்கு இருக்குதுன்னு வைங்க, இப்ப 2 கிரகம் ஆகி போச்சா. இப்ப நம்மளுடைய ஜோதிட விதி என்ன? ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா முதல் குழந்தை மேல பாசமா இருப்பான்னு ஒண்ணு வந்துருச்சு. ஆனா கூடவே 8ஆம் இடத்தை சேர்ந்து இருக்குதுன்னு வைங்க, இவன் என்னதான் பாசமா வச்சாலும் அந்த குழந்தை என்ன நினைக்கும், இவன் வைக்கிறத போற நமக்கு பெரிய வேஷம். ஆனா இவன் என்ன உண்மையான பாசம் வைப்பான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்ப நம்ம அப்பாவே வந்து நம்ம மேல பாசம் வச்சாலும் நமக்கு நல்ல தன்மை இருந்தா அப்பா நம்ம மேல பாசமா இருக்கிறாரா அப்படின்ட்டு நாம வந்து ஏத்துட்டு போயிடுவோம். அதுவே வந்து வேற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வைங்க, அப்பா வந்து நம்ம கிட்ட ஏதோ எதிர்பார்த்துதான் பாசமா இருக்கிறாரு. இப்படிலாம் வந்து இப்ப நடைமுறையில் இருக்கா இல்லைங்களா? இந்த தன்மையெல்லாம் எப்படி மாறுபடுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டு கிரகங்கள், அந்த கூட்டு கிரகங்கள் அந்த பாவகத்துக்கு வந்து எத்தனாம் இடத்த அதிபதியா வருதுன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பலனை வந்து வெற்றி பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து எல்லா பலனையுமே எடுத்துடலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா இப்ப நடைமுறையில போயிட்டு நாம போயிட்டு மேலோட்டமா பலன் யாருக்கு எந்த கிடையாது. இப்ப நாம நம்மளுங்க அப்படி கிடையாது. நான் உள்ள போய் நோண்டி ஆராய்ஞ்சி நான் உள்ள அப்படியே தோண்டி எடுத்து ஒரு பாட்டு சொல்லுவாங்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. அங்கதான் நிறைய வந்து ஃபெயிலியர் வந்து சந்திக்கக்கூடியதா இருக்கும். கிரகத்தை மட்டுமே வச்சு நீங்க வந்து அது என்ன போயிடுவாங்க. நாம போவோம், இது இந்த சாரத்துல இருக்கு, இந்த சாரம்னா இங்க இருந்து இந்த சாரத்துல இருக்கிறாங்க. நம்ம இப்படி எல்லாம் போய் மூக்க வளைஞ்சு சுத்தின்னு வந்தோம்னா ஒரு சில டைம்ல வந்து நமக்கு மெயின் காரணம் அதான் இருக்கும். மேம்பக்கா சொல்லும் போது ஓகே இருந்துச்சுன்னா அதே பண்ணிக்கணும். நாம அதை விட்டுவிட்டு உள்ள போற ஒண்ணு வேலைக்கு ஆகவே ஆகாது. சோ இங்கதான் வந்து நம்ம நிறைய ஜோதிடர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. சரி, அடுத்ததா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்பாங்க, சரிங்க நான் வந்து என்னதான் தேடி போனாலும் எனக்கு இது நடக்க மாட்டேங்குது, என்னை யாராச்சும் பாத்துக்கிறதுக்கு வருவாங்களா, இப்ப என்னை ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து தேடி வருமா அப்படின்ற ஒண்ணு இருக்குமா? இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, லக்னாதிபதி என்னதான் ஒரு 6-8 கூட இருக்கும், ஆனா அவனுக்கு லக்னத்துல வந்து ஒரு 10ஆம் இடத்தாதிபதி இருந்துச்சு வைங்க, இவன் சும்மா ஊதாரித்தனமா சுத்தி நிற்பான். ஆனா ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவன் தொழில் வந்து அவனை தேடி வந்து வந்துடும். இப்ப எப்படின்னா, இவன் வந்து வெளியே சுத்தும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, டே மச்சான் நான் இது பண்ணலான்னுக்கிறேன், அது பண்ணலான்னுக்கிறேன், இப்ப நான் இந்த தொழில் பண்ணலான்னுக்கிறேன் அப்படின்னு. இவன் சுத்தும் போது ஏதோ ஒரு விதத்துல வந்து சிக்காயிரும். ஓ இந்த தொழில் வந்து அவங்ககிட்ட வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும்போது இவன் வந்து அதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்ப என்ன அப்படின்னா 10ஆம் இடத்துல லக்னத்துல இருக்குது. அப்ப ஏதோ ஒரு தொழில் வந்து அமைப்பு வந்து தேடி வரணும்ல. அப்ப தேடி வந்து அந்த தசாபதி காலங்கள் வரும்போது ஒண்ணு கண்டிப்பா சக்சஸ கொடுத்துரும். சோ அந்த மாதிரி இப்போ 4ஆம் பாவ அதிபதி வந்து நம்ம லக்கணத்துக்கு இருக்குன்னா இவன் போய் புதுசா வந்து வீடு வண்டி எல்லாம் வாங்க அவசியமே இருக்காது. ஏதோ ஒரு விதத்துல வந்து அவனுக்கு வந்து நடந்துரும். ஒன்னா அப்பா வாங்கி கொடுக்கலாம், அவங்க அம்மா வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய வீடு அவங்க அம்மாவோட வீடு அப்படியே இருக்கலாம். இங்க வந்து நம்ம லக்னாதிபதி நீசன ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, எப்பயுமே லக்னாதிபதி உச்சம் பெறுவது சிறப்பா இல்ல நீசம் பெறுவது சிறப்பா? சும்மா நம்ம ஜெனரலா தானே கேட்டுருக்கோம், ஒரு கேட்போம். நீசம் பெறணும், உச்சம் பெற்றா சிறப்பு இல்லையா? சிறப்பு இல்ல. ஏன் சிறப்பு இல்ல உச்சம் பெற்றா? என்ன ஆகும் அப்படின்னா, இவன் வந்து நாம ஒரு வேலைக்கு போறேன்னு வைங்க, மேனேஜர் ஒருத்தர் இருப்பான், இந்த லக்னாதிபதி உச்சம் பெற்ற என்ன பண்ணுவான்னா அவன் என்னமோ நல்ல விதத்துக்கு, ஏ சாமி நீ கொஞ்சம் நீங்க ஓட்டி பாரு, உனக்கு நான் வந்து சம்பளம் சேர்த்தி போறதுக்கு நான் பிளான் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஓ நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ் உருவாகுதா? இப்ப இந்த மாதிரிதான் இவன் என்னைக்கு வந்து நான் தான் பெரியாளுன்னு நினைக்கிறானோ இன்னைக்கு போறா இவனுக்கு வந்து பிரச்சனை உண்டு, இவனுடைய அழிவு வந்து சந்திக்கிறான், இவனுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இவனை கெடுத்துக்கிறான்னு அர்த்தம். இதே லக்னாதிபதி நீசம் பண்றாங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா தேடினே இருப்பான், ஓடிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு டேய், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லக்னாதிபதி வந்து 2 நீசம் வைங்க, அவன் பணத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி 1000-2000 சம்பாதிப்பான். ஒருத்தன் வந்து 200 ரூபாய்க்கு வழி சுத்திட்டு இருப்பான். அந்த 200 ரூபாய் ஒருத்தனுக்கு கிடைச்சவன் போய் கேட்டனா எனக்கு இந்த 200 சொல்லுவான். ஆனா இவன் 2 ரூபாய் கேட்டு பாருங்க என்ன தெரியுமா சொல்லுவான், ஆஹா இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்த மாட்டேங்குது, எனக்கு ஒரு தேவை இல்லை, நான் அடுத்த டைம் வந்து 20,000 ரூபாய்க்கு நான் ஓடணும்னு ஓடுவான்.
அப்ப இங்க வந்து நமக்கு இந்த சொசைட்டில வந்து தேவையான மாதிரி இப்ப இருக்கிறதுக்கு வந்து உச்சமாக்குறது அந்த கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க லக்னாதிபதி நீசமாயிடுச்சு, இவன் இந்த பிறவியில வந்து பாத்தீங்கன்னா வாழவே முடியாதுன்னுவாங்க, இவன் எதுக்குமே உதவ மாட்டான்னுவாங்க. ஆனா லக்னாதிபதி நீசமானா அவன் ஓடி 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 எப்படியாவது கஷ்டப்பட்டா பார்த்துப்பான். அவன் எப்படியா இருந்தாலும் உழப்ப பார்த்து ஜெயிச்சிடுவான். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் தேவைதான். ஆனா தசாம்சம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? தசாம்சம், தசாம்சத்துல வந்து எவனுக்கு வந்து ஒரு கிரகம் உச்சமாகுதோ அது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து முன்னேற்றாதுன்னு அர்த்தம். நீங்க தசாம்ச சக்கரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க போய் இப்ப கூட பாருங்க, யாருடைய ஜாதகத்துல தசாம்சத்துல வந்து லக்னாதிபதி உச்சமா இருக்குதோ அவன் இந்த இதுக்கு வந்து உருப்ப மாட்டான். அவன மாதிரி ஒரு சோம்பேறி இந்த உலகத்துல எவனும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா தசாம்சத்துல வந்து லக்னாதிபதி நீசமாயி அந்த தசாபதி வந்துச்சுன்னா அந்த தசாபதி காலங்க அவன் பெரிய இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதலையுமே ஒவ்வொரு சூட்சம் இருக்குது. நாம இதனால வந்து ஒரு நீசம் ஆயிடுச்சு அது அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லவே கூடாது. நீசம் ஆயிடுச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லவே கூடாது. ஒவ்வொரு வர்க்கத்திலையும் ஆட்சிக்கு என்ன வேல்யூ, உச்சத்துக்கு என்ன வேல்யூ, நீசத்துக்கு என்ன வேல்யூன்னு வேல்யூ வந்து வகுத்து இருக்குது. ஒரு சில வர்க்கத்துக்கு வந்து நீசமானதா இப்ப நம்ம போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல வெளியில வந்து நான் சொல்றது சரி இருந்தாலும் நான் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம்லாம் வேணாம், இன்னைக்கு வந்து பெரிய சனிக்கிழமை, அதனால வந்து நார்மலா போயிடும். சரி 6ஆம் இடத்துல நீசம் மறிச்சுன்னு வைங்க. இப்ப என்ன நம்ம சொல்லுவோம், டேய் நீ கடன் போனா கடன் கேட்க போனா கடன் வந்து நீ கிடைக்காது, போராடினே இருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சரி 6ஆம் இடத்துல நீசம் பண்ணா அவனுக்கு வந்து பம்பு வழக்குல இருந்து அவன் தப்பிக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு வராத நம்ம எடுத்துக்கலாம்ல. இப்ப அங்க வந்து நமக்கு நீசம் வந்து சக்சஸ் இல்லையா? இதே 6ஆம் இடத்துல உச்சமானா உனக்கு சும்மா தூக்கி போட்டு கும்பல் கஞ்சி காசுற மாதிரி வரும் இல்லையா? ஆனா அங்க நோயும் வரும். இங்க நீசம் ஆச்சுன்னா நோயும் வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது இல்ல. அப்போ இங்க வந்து ஏன் நீசத்தை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் எடுக்கிறோம். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்புக்குமே இருக்கு. சரி இப்படியே என்னை ஒன்றுக்கெல்லாம் பேசுறீங்கன்னா நான் கையில பேசிட்டு போயிட்டு, ஏன்னா என்னை வந்து கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்த டைம்ல ஒரு கொஞ்சம் ஸ்வீட்டான ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். சரி, எனக்கு வாய்ப்பளித்த நமது தருமபுரி மாவட்ட தலைவர் ஜெயபாலையா அவர்களுக்கும் நான் சொல்றதையும் உட்காந்து கேட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஐயா அவர்கள் வந்து பேச சொந்த நாட்கணக்கில் கூட பேசிட்டே இருப்பாரு. லக்ன பாவம்ன்றது எல்லாத்துக்குமே பிரதான ஃபர்ஸ்டா இருக்கும். லக்னம்னாலே ஃபர்ஸ்ட் லக்னம் இருந்தாதான் மற்ற பாவங்கள்லாம் இயக்கும். லக்னம் இல்லைன்னா எந்த பாவமும் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் என்ற லக்கு, அதான் அது வந்து லாக் போடணும். அப்ப லக்ன பாவம் ஒவ்வொரு பாவத்துக்கு அடையாளத்தை சுட்டி காட்டக்கூடிய பாவம். இந்த லக்ன பாவத்தை பற்றி ஐயா அற்புதமாக பேசினாரு. ஐயாவுக்கு நன்றி.